வணக்கம். சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ அருமையான சுவையில் வீட்டிலே சுலபமான முறையில் ரசகுல்லா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. பண்டிகை காலங்களுக்கு இனிப்பு பலகாரத்துக்கு இந்த ரசகுல்லா செய்து கொடுக்கலாங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த முறையில் செய்து கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. ரசகுல்லா செய்யறதுங்க ஃபுல் க்ரீம் மில்க்கு 1 லிட்டர் எடுத்திருக்கேன். பால் நல்லா கொதிச்சு வரட்டுங்க. பால் நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம எலுமிச்சம்பழம் சாறு பிழிஞ்சு விட்டுக்கலாங்க. ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன். பால் நல்லா திரிஞ்சு வரட்டுங்க. எலுமிச்சை சாறுக்கு பதிலாக நீங்கள் வினிகர் இருந்தால் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. பாலாடை கட்டி தனியாக தண்ணி தனியாக வந்துருச்சு. இப்போ இதை வடிகட்டிக்கலாம். கீழே ஒரு பாத்திரம் வச்சுங்க. மேலே வடிகட்டி வச்சுருக்கேன். இது மேலே ஒரு காட்டன் துணியை போட்டுக்கலாம். இப்போ வடிகட்டியில் வடித்து எடுத்துக்கலாங்க. எலுமிச்சம்பழம் சாறு விட்டுருக்கனாலிங்க கொஞ்சமாக நார்மல் தண்ணி விட்டு நல்லா அலசி விட்டுக்கணும். சூடாக இருக்கும், அதனால் கரண்டியில் அலசிட்டு நல்லா புளிப்புத்தன்மை போக கொஞ்சம் நார்மல் தண்ணி விட்டு இந்த பன்னீரை நல்லா அலசி எடுத்துக்கணுங்க. பாருங்கள், எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணும். இப்போ தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சாச்சுங்க. ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆச்சுங்க. நம்ம எடுத்து நல்லா பிசைஞ்சிட்டு ரசகுல்லாவுக்கு தேவையான சைஸ்க்கு உருண்டைகள் பிடிச்சிக்கலாம். கொஞ்சம் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாங்க. இந்த மாதிரி அழுத்தி கொடுக்கணுங்க. அப்போ தான் உங்களுக்கு பன்னீர் நல்லா உருட்டுறக்கும் சரிங்க, நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி நம்மளுக்கு ரசகுல்லா வெந்து வரக்கு சரியாக இருக்கும். சின்ன சின்னதாக உருட்டி எடுத்துக்கலாங்க. இதுவே உங்களுக்கு நல்லா சர்க்கரை பாகில் கொதித்து வரும்போது நல்லா உப்பலாக வருங்க. இதுவே கொஞ்சம் பெரிய சைஸ் தான். பாருங்கள், இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டி வச்சுட்டு பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு சர்க்கரை, இது 1/4 கிலோ பக்கம் வருங்க. இது கூட ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ நல்லா கொதிச்சு வருதுங்க. இப்போ எல்லாத்தையும் உருட்டி வச்சாச்சுங்க. இப்போ ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரணுங்க. இதை சேர்த்துட்டு சர்க்கரை பாகு கூட ஒரு 10 to 15 நிமிஷம் நல்லா வெந்து வரும்போது நல்லா அந்த பாகில் ஊறி உப்பி கொஞ்சம் டபுள் சைஸாக வருங்க. கொஞ்சம் உப்பலாக வரும். இப்போ மூடி போட்டுக்கலாங்க. இப்போ ஒரு 10-15 நிமிஷம் பக்கம் நல்லா கொதிக்க வச்சாச்சுங்க. ரசகுல்லா தயாராகிடுச்சு. இறக்கி வச்சுக்கலாம். இறக்கி வச்சு 1 மணி நேரம் இந்த சர்க்கரை பாகுலே ஊறட்டுங்க. அப்படியே கொஞ்சம் சூடு ஆறி வரட்டும். ரசகுல்லா சர்க்கரை பாகில் குறைஞ்சது 2 மணி நேரமாவது ஊறணுங்க. இல்லாட்டி நீங்கள் ஓவர் நைட் ஊற வச்சுட்டு சாப்பிட்டாலும் கூட நல்லாயிருக்கும். இப்போ நல்லா சர்க்கரை பாகில் ஊறி நல்லா சூடெல்லாம் ஆறிடுச்சுங்க. இப்போ ஒரு ரசகுல்லா எடுத்து காட்டுறேன், எந்தளவுக்கு ஜூஸியாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ அருமையான சுவையில் வீட்டிலே சுலபமான முறையில் ரசகுல்லா செய்துட்டேங்க. இதே முறையில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.